அனைவருக்கும் வணக்கம். எங்கள் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய்கள் இருக்குது, அறுவடை பண்ணலாம். முதல்ல பச்சை மிளகாய் கொஞ்சம் காய்கள் இருக்குங்க, அதை அறுவடை பண்ணலாம். ஒரே செடியிலே நிறைய காய்கள் இருக்குது. பச்சை வரி கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது. நாங்கள் இந்த செடியில் ரொம்ப இலை இருக்கவும் என்னென்னா பூச்சிகள் அதில் வந்து கடிச்சிடுதுன்ட்டு செடியில் உள்ள இலைகளை எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இலைகளையெல்லாம் ஆஞ்சு விட்டோம்னா சீக்கிரத்திலே வந்து பூக்கள் பிஞ்சுகள்லாம் நிறைய விடும், காய்களும் நிறைய காய்க்கும். பர்பிள் கலர் குண்டு கத்திரிக்காய் இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற இலைகளையெல்லாம் கட் பண்ணி இங்கே உள்ளே இருக்கிற கேன்லே போட்டோம். உரத்துக்காக வேண்டி அப்படியே ஆயிரம் உரமா. இங்கெல்லாம் செடியில் வந்து அந்த இலைகள் ஆயலை. பாகற்காய் கொஞ்சம் இருக்குது, பாகற்காய் அறுவடை பண்ணலாம். ஒரே கொடி தான். ஒரே கிளையாக தான் ஓடி இருக்குது. இதில் தக்காளி பழம் பாருங்கள், தக்காளி பழம் நிறையவே இருக்குது. டெய்லியே வீட்டுக்கு தேவையான பழங்கள் பழுத்துக்கிட்டே இருக்குது தக்காளிலாம். இந்த செடிகள்லேருந்து இவ்வளோ தக்காளி அறுவடை பண்ணிட்டோம். நம்ம மாடி தோட்டம் வச்சு பராமரிக்கிறதுனால நமக்கு அனைத்து வகையான காய்களுமே கிடச்சிருது, மருந்தில்லா காய்கள். நம்ம மாடி தோட்டத்தில் 2 வகை கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி, பாகற்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.